அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த அற்புதமான நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் நீங்கும். குறிப்பாக சொல்லணுன்னா பண கஷ்டம் அப்படிங்கிறது முழுவதுமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பணவரவுக்காக எத்தனையோ வழிபாடு பரிகாரம் செஞ்சிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் கூட நாளைய நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சீங்கன்னாலே கண்டிப்பாக 100% பலன் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். நாளை நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு மகா சிவராத்திரி ஆனது இருக்குதுங்க. மேலும் அந்த நாள்லேயே நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது. இந்த முறை அபிஜித் நட்சத்திரம் சிறப்பான சேர்க்கையோடு வந்திருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வித வழிபாடு செஞ்சீங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அதே போல் கோடி கோடியாக பணம் சேரும்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நாளைய நாளுக்கான சிறப்பு என்னன்னு பார்த்துடலாம். நாளை பிப்ரவரி மாதத்தின் 13ஆம் தேதி மாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிலே நாளைக்கு நமக்கு மாசி மாதத்தின் முதல் தேதி இருக்குது. தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ரெண்டுமே ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கும் வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது கூடவே நமக்கு மாசி மாதத்திற்குண்டான ஏகாதசி திதியும் அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான தேய்பிரை ஏகாதசி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா நமக்கு இன்று மதியம் 1:21 அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு. இது நாளை மதியம் 3:11 வரைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நாளைய நாளில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருத்தங்க பெருமாள் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்படி ஏகாதசி திதியோட அதே போல் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் எந்த மாதிரி கோவில்லையும் வீட்லேயும் வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா இன்று பின்னிரவு 1:30 இருந்து நாளை காலை 10:30 வரைக்கும் தான் இருக்கும். அப்போது 10:30 அப்படிங்கிறதுக்குள்ளார காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று சொல்ல சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும், ஆண்டியாக இருக்கிறவங்க கூட அரசனாகக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து அவசியம் பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போதும் அதே போல் மாதத்தின் முதல் தேதி வரும்போதும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொல்கிறது வழக்கம். அதுவும் இது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவும் ஏகாதசி திதியும் வெள்ளிக்கிழமையும் மாசி 1 எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இந்த ஒரு குளியலை யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம் நீங்கி சுக்கிரவசியம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைம்லையும் எடுத்துக்கலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நைட்டு அசைவம் சாப்பிட்டுட்டீங்க காலையில் இதை குளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாமானாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளாரையே குளிக்கிறதுங்கிறது நல்லது. அதாவது 10:30க்குள்ளே குளிக்கிறது நல்லது. அதுக்கும் மேலே தான் வீடியோ பார்த்தோம் குளித்தோம் அப்படிங்கும்போது அதில் எந்த தவறும் கிடையாது. நம்மளுக்கு ஏகாதசி வெள்ளிக்கிழமை இதுக்கான பலன்லாம் கிடைக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பலன் தரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் கிடைக்கணும் போது இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்கள் உடம்புக்கு எது ஒத்து வருமோ அதை ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்த்தணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரவசியம் நிரம்பிய தயிர் தான் நம்ம சேர்த்தணும். சும்மா ஒரு சொட்டு தயிர் சேர்த்தணும் அப்படின்னா கூட போதும். இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா வெண்மை நிறம், சுக்கிரனுக்கு உகந்தது. அதே போல் தயிரே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது, சுக்கிரனுக்கும் உரியது. சரிங்களா? அதே போல் பெருமாளுக்குமே பார்த்திங்கன்னா தயிர் கலந்த சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
விஷ்ணுவுக்கு பிடித்த நிறம்னு பார்க்கும்போதும் வெள்ளை நிறம் தான். எல்லாமே இங்கே நமக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. அதனால் கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி, வீட்லேயே உரைய வச்ச தயிராக இருந்தாலும் சரி, சுமார் ஒரு சொட்டு அல்லது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த தயிர் கூட வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறது கண் திருஷ்டியை போக்கும். மேலும் வந்து உடல் சோர்வாக இருக்குது, எல்லா காரியமே தடைப்படுத்தும் போது கல்லுப்பு குளியல் எடுத்துக்கிறது நல்லது. மகாலட்சுமிக்கு உரியதுன்னு பார்க்கும்போது மஞ்சள் தூள், அப்போ அந்த மஞ்சளையும் நம்ம சேர்த்து குளிக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து தண்ணியில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ இந்த தண்ணியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த ஒரு சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு உரிய ஒரு சிம்பிள். இது நம்ம தண்ணீரில் வரைஞ்சி குளிக்கும்போது நம்மளுடைய ஆறா வந்து கிளென்சிங் ஆகும். அந்த பணவரவில் இருக்கிற தடைகள், மைண்ட் செட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதாவது நமக்கெல்லாம் இங்கே பணம் சேரப்போகுது, பணமே வர மாட்டேங்குது, பணமே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும் இல்லையா பண விஷயத்தில், அது எல்லாமே வந்துட்டு சுக்குநூறாக உடையும். நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அந்த ஸ்பேஸில் பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே நிரம்பும். அதனால் இந்த ஒரு சிம்பிளை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் விரலை பயன்படுத்தி வரைஞ்சிக்கோங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம், உங்களுடைய விருப்பம். சரி, அடுத்து குளித்து முடிச்சாச்சு இல்லையா? நான் இன்னொரு பதிவில் வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ கையோட உணவு இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்து அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு பச்சை நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க. யார் கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கட்டைவெல்லுக்கு கீழே உள்ள இந்த இடம் பார்த்திங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சுக்கரமேட்டை இன்னொரு விரலை பயன்படுத்தி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக ஒரு விதமான சூடு வந்து பரவும். இந்த சூட்டில் நீங்கள் லைட்டாக தண்ணீரில் எப்படி நம்ம தயிர் கலந்துக்கிட்டோம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல தயிர் வந்துட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார நம்ம தண்ணீரில் எழுதணும் இல்லையா, அதே ஃபெகு சிம்பலை வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இந்த இடத்த 6 முறை வந்து டேப் பண்ணுங்கள். ஏன்னா சுக்கரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. ஒவ்வொரு முறை தட்டும் போதும் சுக்கரவசியம் ஏற்படட்டும், சுக்கரவசியம் ஏற்படட்டும், சுக்கரவசியம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து தட்டுங்க. உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும், இந்த மாசி மாதம் முழுக்க பணவரவு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிற மாதிரியும் அப்படியே வந்துட்டு ஜஸ்ட்டு விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தாராளமாக போய் பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட தயிர் இல்லை அப்படிங்கும்போது தண்ணீரில் வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூளும் கலந்து குளிச்சுக்கோங்க. இந்த கையில் எழுதும்போது தயிர் தடவிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஏதாவது வாசனை மிகுந்த பொருள் வந்து தடவிக்கோங்க. ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ, பவுடரோ அல்லது ஃபேஸ் க்ரீமோ ஏதாவது ஒன்று வாசனை மிகுந்ததை நீங்கள் தடவிக்கலாம். நெய் இருந்துச்சு அப்படின்னா நெய்யை கூட நீங்கள் தடவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. 4 முளைக்கு இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிட்டா திரும்ப ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க. அற்புதமான எளிமையான இந்த மெத்தடை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு உங்களுடைய பண கஷ்டத்துலேருந்து மீண்டு வாங்க. வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.